அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சித்து எப்படிப்பா எப்படி அவ அப்படி பேசலாம் சொல்லுப்பா அவ எப்படி பேசலாம் சித்து விடுடா அவ ஏதோ ஒரு கோபத்துல அப்பா கல்யாணம் 2 நாள்லப்பா நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சதுன்னா அடுத்த மறுநாள் காலையில கல்யாணம் என்னப்பா அவ முடிவு எடுத்திருக்கா அவ்வளவுதானாப்பா என் மேல வச்ச அன்பு பாசம் எல்லாமே பொய்யா டேய் சித்து புரியாம பேசாதடா அவளுக்கும் கோபம் இருக்கதானே செய்யும் சொல்லுப்பா கோபத்துல இப்படி ஒரு முடிவு எடுப்பாளா இதுதானடா நாமளும் செஞ்சோம் நாம என்னப்பா செஞ்சோம் சொல்லு நான் என்ன செஞ்சேன் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து சிந்து 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 அவ பேரை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவளை மட்டும் தான் அப்பா மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அது எப்படிப்பா அவளுக்கு புரியாம போகுது உன்னோட கோபத்தாலடா உன் கோபத்தால அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்பா அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்பா நான் கோபப்பட்டாலும் அவ மேல எவ்வளவு பாசமா இருப்பேன்னு ஐயோ அவளுக்கு புரியும்பா அதனாலதான்டா உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறா என்னையா சொல்ற நீ என்ன கோபப்பட்டாலும் நீ நினைச்சத முடிக்கணும்னு தான் நினைப்ப அதனாலதான் அவ கஷ்டப்படுறா சிந்துவோட நிலையில நின்னு நினைச்சு பாரு அவ பண்றது சரின்னு தான் தோணும் சரியா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா அது சரியா இல்லப்பா இல்ல என்னால முடியாது எவனையும் அவ கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் இன்னும் 2 நாள் தானே பாத்துக்கிறேன் எவன் வரான் எவன் சிந்து பக்கத்துல உட்காந்துறான்னு பாத்துக்கிறேன் சித்து இந்த ஆத்திரம் தான் சித்து உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு உன் கோபத்தை குறை வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு இங்க பாரு போ ரத்ன வீட்டுல போய் பேசு அப்பாவும் வாரேன் அவங்க கால்ல விழலாம் அப்பா தப்பு இல்லடா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா நான் தான் வாழ தெரியாம வாழ்க்கையை வாழ்ந்து உன் அம்மாவையும் இழந்து உன்னையும் கஷ்டப்படுத்தி எப்படியோ போச்சு என் வாழ்க்கை ஆனா உன் வாழ்க்கை என்ன மாதிரி நீ இருந்துராதடா சின்ன வயசுல நானும் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் மனசு ஆறுதலுக்கு கூட நம்ம மனசு விட்டு பேச ஒரு ஆள் வேணும்டா நமக்குன்னு ஒரு துணை வேணும் அந்த பொக்கிஷத்தை வைரத்தை நான் தான் தெரிஞ்சே தொலைச்சிட்டேன் ஆனா நீயும் அப்படி பண்ணிராத சிந்து உன் கூட இருக்கிறதாண்டா உனக்கு சந்தோஷம் வா அப்பா சொன்னா கேளு இப்பவே ரத்தனத்துக்கிட்ட போய் பேசலாம் இங்க பாரு இதையும் விட்டுட்டோம் நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அடுத்து விடிஞ்சா கல்யாணம் இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி நேரத்துல அழுதோ கதறியோ பிரயோஜனம் இல்ல வாடா சித்து ஐயோ அப்பா நீ அவளை பத்தி புரிஞ்சுக்காம பேசுற எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்பா என் மேல அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை நான் ஏமாத்திட்டேனேங்கிற கோபம் ஆத்திரத்துல முடிவு எடுத்துட்டு இருக்கா அப்பா எனக்கு தெரிஞ்ச அவ கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாப்பா மன்னிக்கவே மாட்டா என கல்யாணம் பேசினதுக்கு அப்புறம் அவகிட்ட நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாமே போய் நான் நம்ப வச்சு ஏமாத்திட்டேங்கிறதா நினைக்கிறா அத நானும் உண்மையாக்கிட்டேன் எல்லாம் சரி சித்து ஐயோ அப்பா இப்ப நான் வீட்டுல போய் பேசினப்பல அவ நம்பிடுவா நினைக்கிறியா நம்ப மாட்டாப்பா நம்பவே மாட்டா நான் நடிக்கிறேன் நினைப்பா இவன் வேணுங்கனே நடிக்கிறான் இப்படி எல்லாம் நம்மள ஏமாத்த நினைக்கிறான்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் கோபப்படுவாளே தவிர சித்து நம்ம அப்பா கிட்ட பேசிட்டான் எல்லாம் சரியா போச்சு நினைக்கவே மாட்டா அவளை பத்தி புரியாம பேசாதப்பா என்னடா சொல்ற ஆமாப்பா நம்ம 2 பேர் போய் பேசினாலும் அவ மனசு அப்படிதான் நினைக்கும் கண்டிப்பா நம்ம நடிக்கிறோம் தப்பா நினைப்பா ஆமாண்டா ஏன்னா அன்னைக்கு நீயும் நானும் பேசினத எல்லாத்தையுமே கேட்டுட்டா இனியும் நம்மள நம்புனா இல்ல நம்பவே மாட்டா அதான்ப்பா என்ன பண்றதுனே தெரியல அப்பா ஆனா ஒண்ணு அவ என் மேல உயிரே வச்சிருக்காப்பா நான் இல்லாமையும் அவளால வாழ முடியாது ஆத்திரத்துல தப்பான ஒரு முடிவெடுத்து வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாப்பா என்னடா இப்ப பண்ண சொல்ற என்னோட கோபம் ஆத்திரம் பகை இதெல்லாம் மீறி என் காதல் பெருசுப்பா அவ மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானது அத அவ புரிஞ்சுக்கணும்னா அப்பா சித்து அவ அத புரிஞ்சுக்கணும்னா நான் செத்து போறதான் ஏய் உண்மைதான்ப்பா நான் செத்தாதான் அவளுக்கு என் பாசம் புரியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவ என்ன நம்ப மாட்டா சித்து அறிவு இல்லாம பேசாத இல்ல அறிவோட தான் பேசுறேன் என் சிந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என் உயிர் போறது மேல்பா ஏய் அடிச்சு பொல்ல தட்டிடுவேன் என்னடா பேச்சு பேசுற இப்படி எல்லாம் நீ பேசுறதுக்கும் உன்னை பாக்குறதுக்கும் தான் இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்தேனா இல்ல இதுதான் சரி சிந்து குளத்துல இன்னொருத்தன் சே நினைச்சு கூட பார்க்க தோணல நான் என்ன பண்ணாலும் என்ன கெஞ்சினாலும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டா ஏன்னா நான் செஞ்சதும் அப்படித்தான் உண்மை அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் அதுக்கெல்லாம் இப்ப ஒரே பரிகாரம்னா என் உயிர் மட்டும்தான் சித்து இல்லப்பா இல்ல நான் செத்தாதான் அவ என்ன புரிஞ்சுக்குவா டேய் லூசு மாதிரி பேசாதடா சித்து பயமா இருக்குடா நீ செத்த பிறகு அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போறா சந்தோஷமா இருப்பா நான் நல்ல வேணும் என்ன நம்புவா அவன் நம்பிக்கையை நான் பாழாக்கலைன்னு நினைப்பா
நம்மள நம்மள என் சித்து ஏமாத்தல நினைப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசாதடா, எனக்கு பயமா இருக்குடா. இல்ல, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான் சித்து. என் சிந்து என்ன புரிஞ்சுக்கணும் சித்து. அவ புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி இல்ல. என்னடா என்ன புலம்புற? சித்து என்ன பாரு. அப்பா இரு ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் சித்து. இதோ வரேன்ப்பா, வரேன். சித்து நில்லு. சித்து எங்க போற? ஷோ சித்து, நீ இப்படி ஒரு முடிவை யோசிப்பேன்னு நான் நினைக்கலடா. சித்து சித்துவை போய் பார்க்கணும். டேய் சொல்லுங்கடா. அப்பா அம்மா எல்லாருமே கல்யாண வேலையா வெளியே போயாச்சு. மரகதத்தை வேலை வழியாத்த அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே போயாச்சு. சிந்து கூட நம்ம ஆள்கள் எல்லாருமே இருக்காங்க. பேசுங்கடா, இங்க யாரும் வரமாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? வீரானா நீ என்ன யோசிக்கிற? சொல்லுங்க. நீங்க எல்லாம் பேசுறத வச்சுதான் எங்க முடிவா நாங்க சொல்லணும் என்ற ஜீவா. அப்பனா முடிவு எடுத்துட்டீங்களா? முடிவுன்னு எடுக்கல, இதுதான் யோசித்து வச்சிருக்கோம். நீங்க பேசி வாங்க, எல்லாம் ஓகேவான்னு நாங்க சொல்றோம். டேய் நீங்க என்ன யோசிச்சீங்களோ அதையே சொல்லுங்க. எதா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். ஆமாடா, நமக்கு நம்ம தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் எந்த விஷயம்னாலும் ஒத்து போறேன். நானும் தாண்டா. டேய் சரத்து, என்ன நீ பேசாம இருக்க? அதானே சொல்லுடா, என்ன பண்ணலாம்? இல்ல நம்ம தங்கச்சி எடுத்த முடிவு சரியா? அவளோட பார்வைக்கு அது ரொம்ப சரிதான்டா. நம்ம பார்வைக்கு ரொம்ப தப்புடா. புரியுதுல? புரியுதுல? எதுக்காக நாமெல்லாம் பேசாம இருக்கணும்? ஏய் நானும் அதைத்தாண்டா சொல்றேன். நம்ம குடும்பம் நம்மளுக்காக மட்டுமேவும் நம்ம தங்கச்சி அவளோட முடிவு எடுக்கிறா. ஆனா அவளுக்காக நாம என்ன செஞ்சோம்? கரெக்ட் வீரானா, இதே கேள்விதான் எனக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட அவளை சாப்பிட கூப்பிட போனேன் பாத்தீங்களா? அப்ப தனியா நின்னா அழுதுகிட்டு இருக்கா. டேய் காட்டேருமே, அழுதாளா? ஆமாண்டா. நான் கூட போய் நக்கலா என்னமா சிரிக்கிறியான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிருப்பாளே. ஆமாண்டா, அவளுக்கு நான் அண்ணேங்கிறதே மறந்து ஆமா அண்ணேங்கிறா. இதுதான் என்னால ஏத்துக்க முடியல. மனசுல அவ்வளவு ரொம்ப கஷ்டப்படுறாடா. ஆனா நமக்காகன்னு சொல்லி அவ வாழ்க்கைய அவ எதுக்கு தியாகம் பண்ணணும்? சரத்து எல்லாம் ஓகே தான், ஆனா சித்தார்த்து அவன் பண்ணது பெரிய தப்புடா. டேய் திரு, அது உண்மைதான். ஆனா சித்தார்த் எப்பவுமேவும் நம்ம சிந்துவ கைவிட மாட்டான். டேய் நம்ம சிந்துவ நல்லா பாத்துக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது சித்தார்த்து தான்டா. அது என்னமோ உண்மைதான், எனக்கும் அது நல்லா புரியுது. ஆனா சித்தார்த்துக்கு நம்ம மேல பகன்னு சொல்லி சிந்துவ கஷ்டப்படுத்துறானே. பக்கோடான்னு அவன் பேசிட்டு தெரிவான். ஆனா நம்ம சிந்து சந்தோஷமா இருக்கிறதுனா அது சித்தார்த்து கூட மட்டும்தான். எல்லாம் ஓகேடா, ஆனா இப்ப என்ன பண்றது? நம்ம வேணா எல்லாரும் சிந்து கிட்ட போய் பேசுவோமா? நீ பண்றதெல்லாம் தப்புமா? கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நல்லா யோசி. சித்தார்த்து கிட்ட நாங்களாம் பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கோனே. யோ வீரா மச்சான், ஏயா உன்னையெல்லாம் சின்ன சண்டியர்னு சொல்றதுக்கு பதிலா வேஸ்ட் சண்டாலன்னு சொல்லிடலாம். ஏ ஜீவா, பின்ன என்ன வீராமச்சான் லூஸ் மாதிரி பேசுற? முதையாவது கொஞ்சம் கோபத்துல இருந்தா இன்னைக்கு வந்து சித்தார்த்து தாலி கட்டுறவன் கைய வெட்டுவேன்னு சொன்னதோ, அதை விட கல்யாணத்தை நீங்க நிப்பாட்ட மாட்டீங்கிற தைரியத்துலதான் அன்னைக்கு அவ்வளவு பேச்சு உங்க அப்பா கிட்ட பேசுனேன்னு சொன்னதோ உள்ளன்னு மண்டைக்கு ஏறிக்கிச்சு கோபம். இனி கண்டிப்பா சிந்து சித்தார்த்த நம்பவே மாட்டா. அப்பனா இப்ப என்னதான் பண்ணலாம்? அதாண்டா எனக்கும் தெரியல. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம குடும்பம் நினைக்கிற நம்ம தங்கச்சிய அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையில சந்தோஷமா வாழ வைக்கணும். அவ கிட்ட பேசினா கண்டிப்பா சரி வராது. அந்த கழுதைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்தை வெறுத்துட்டா அது அவளுக்கு எவ்வளவு பிடிச்சதா இருந்தாலும் திரும்ப ஏத்துக்கணும்னு ஒத்துக்கவே மாட்டா. ஹலோ விடுங்க, ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஷாக் ட்ரீட்மெண்டா? வேற என்ன பண்றது? சிவானியும் சொன்னா சித்தார்த்து சிந்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன் சிந்துக்கு எத்தனை தடவை ஆபத்து வந்தப்பலாம் சித்தார்த்து தானே வந்து முன்ன நின்னா. ஏன்பா உன் சிவானிக்கு நாங்கெல்லாம் கண்ணுல தெரியலையா? டேய் நீங்கெல்லாம் முன்ன நிக்கணும்டா, அது கடமை. ஆனா சித்தார்த்து நின்னானா ஓ அது காதலா? ஏய் சரி இப்ப என்ன முடிவுனா, நாமலாம் சிந்துவுக்கு புரிய வச்சு சித்தார்த்த கல்யாணம் பண்ணி வைக்க போறோங்கிறது சிந்துவுக்கே தெரியக்கூடாது. கரெக்டா? ரொம்ப கரெக்டா. டேய் காட்டருமா, உன்கிட்ட தான்டா சொல்லணும். ஆர்வ கோளாறுல என் தங்கச்சிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடாத. ஏண்டா? ஏனா டேய் அவ அப்படியே சிந்து கிட்ட சொல்லிடுவாடா. அப்புறம் சிந்து நம்மளெல்லாம் ரொம்ப கேவலமா நினைப்பா. கேவலமாவா? பின்ன மகான் நான் நினைப்பா. ரொம்ப கேவலமா கழுவி ஊத்துவா. அதே போடா. கண்டிப்பாடா, சித்தார்த் அப்பா கிட்ட பேசும்போது நானும் தானே கூட நின்னேன். ஒரு செகண்ட்ல நம்ம அப்பாவையே மரியாதை இல்லாம பேச போனாண்டா. அதை விட மேல கை வைக்கிற அளவுக்கு. டேய் என்னடா சொல்ற? இப்படி கேக்குற உனக்கே அப்படி கொதிக்குதுன்னா நேர்ல இருந்து பார்த்த எங்களுக்கு அவனை சும்மா விட்டியா? டேய் என்னடா நீங்க கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு கூட்டம் போட்டுட்டு இருக்கோம், சும்மா விட்டியான்னு கேக்குற? புரியுது சரத்து, இதே கோபம் தான் நம்ம சிந்துவுக்கும் இருக்கு. நம்ம அப்பாவை இப்படி எல்லாம் பேசிட்டானேங்கிற கோபம். இந்த நேரம் அவகிட்ட போய் நம்ம ஏதாவது பேசினா கண்டிப்பா அவ புரிஞ்சுக்க மாட்டா. நம்ம மேலையும் சேர்த்துதான் கோபப்படுவா. கரெக்ட் வீரானா,
நம்ம மேல எல்லாம் வச்சிருக்கிற அளவுக்கு கடந்த பாசம், இந்த பாசம் அவ கண்ணை மறைக்குது. டேய், கண்ணை மறைக்கலடா, காதல மறைக்குது. எப்பா சாமி, நீ கொஞ்சம் சும்மா இரேன். சரி, ஓகே ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சாலும் வீட்டுல உள்ள எல்லா பேருக்கும் தெரிய வச்சு நம்ம சிந்து கிட்டே போய் சொல்ல வச்சிருவாங்க. அதனால சடார்னு பேசி படார்னு மீட்டிங்க கலைங்க. இவன் ஒருத்தன் உன் தங்கச்சிக்கு அண்ணங்கிறத அப்படியே நிரூபிடா. அவளை வச்சுதான் நான் பாடா படுறேன்னா உன்னை வச்சே மேய்க்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா, என் தங்கச்சியை மட்டும் தான்டா கட்டி கொடுத்தோம், என்ன இதுக்குடா வச்சு மேய்க்கிற? டேய், சும்மா இருங்களேண்டா. டேய், எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுப்பா ராமு, சிவானிய வச்சு ஏதாவது ஐடியா பண்ணலாமா? ஏன்டா, சும்மாவே சித்தார்த்து சிவானிய பார்த்துட்டு உன்னை பார்த்ததும் எனக்கு என்னென்னமோ தோணுது, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொன்னான். டேய், அப்படியா? அந்த அளவுக்கு சிந்து மேல கிறுக்கு பிடிச்சு போயிருக்கான்டா. இதாண்டா, இந்த பாசத்தினாலதான் சித்தார்த்தை விட மனசும் வரமாட்டேங்குது. ஆமா வீரானா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நிறைய விஷயத்துல நான் அவனை வாட்ச் பண்ணிருக்கேன். சும்மா நம்ம தங்கச்சியை கட்டி கொடுக்க நம்ம ஒத்துக்குவோமா? பாசக்காரன் என்ன ரொம்ப கோபக்காரனா இருக்கான். டேய், இப்ப அவன் பிரச்சனை கிடையாது, நம்ம சிந்துவை எப்படி சமாளிக்கிறது? டேய், அதான்டா சொல்ல வந்தேன். என்ன ராம்? சிந்து விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஏன்னா கல்யாணம் நின்னு போச்சுன்னு யாரோ ரத்னமாமா வைரமாமாவ எதுவும் தப்பா பேசிடக்கூடாதுங்கிறக்காக. கரெக்டா? கரெக்டா. நம்ம வீட்டுல உள்ள யாரும் தலை குனிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காகவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. பிடிக்காத கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனால அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. ஆனா நாம எல்லாருமே ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்கலாம். என்னது, விளையாட போறியா? டேய், கொஞ்சம் குதூகலமா இருக்கலாம்டா. குதூகலமா? டேய், எல்லாம் ஒன்னும் அவராருக்கு ஜோடி வச்சிருக்கீங்கடா. பிறகு நானு? டேய், நீ தான் முரட்டு சிங்களாச்சே, பேசாம இரு. டேய், நான் முரட்டு சிங்கல்னு இவனுக்கு எப்படா தெரியும்? ஊருக்கே தெரியும், வீரானுக்கு தெரியாதாக்கோ. அட கொடுமையே. டேய், கொடுமையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ராம் சொல்றது எனக்கு என்னமோ சரியா தோணுது. நாம எல்லாரும் சந்தோஷமா கலகலன்னு கல்யாண வேலையை பார்க்கும்போது சிந்து ஃபீல் பண்ணட்டும். என்னடா, நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம், ஆனா இவங்க எல்லாரும் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அவளை புரிய வைப்போம். ஏண்டா, கல்யாணத்துக்கான மாச கணக்கா இருக்கு புரிய வைக்க? இல்ல தீர்வனா, இருக்கிற கஷ்டத்துல நாமளா சந்தோஷப்படும் போது அவளுக்கு கோபம் வரத்தான் செய்யும். இன்னைக்கு குறை பொழுது அதை ட்ரை பண்ணலாமே. ஓ, பண்ணலாமே. எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அவ நாமலாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அவளும் நம்ம கூட சேர்ந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவா. ஐயோ, அது வேற இருக்கு. நம்ம வீட்டுலதான் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவாங்களே. ஐயோ, இப்ப என்ன தாண்டா பண்ணலாம்? நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாண்டா இருக்கு கல்யாணத்துக்கு. டேய், எனக்கு என்னமோ இந்த ஐடியா கரெக்ட்னு தோணுது. இது சரி, ஓகே, வாங்க சிந்து முன்னாடி ஏதாவது சிரிச்சு சிரிச்சு பேசலாம். பேசுவோம். ஆனா அதுக்கு முன்ன உயிர் காதல் அடங்காது, நெருப்பாலும் பொசுங்காது. அங்கிள், அங்கிள், என்ன சொல்றீங்க? சிந்து, ஆமாமா, அவசரப்பட்டு நான் செத்தாதான் சிந்துக்கு என் மேல உள்ள பாசம் புரியும் சொல்லி சூசைட் அட்டன் பண்ணிட்டாமா. அங்கிள், இப்போ சித்தார்த் ரொம்ப சீரியஸா இருக்காமா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அம்மாடி, உயிரே வச்சது உன் மேலதான். கடைசியா ஒருக்க அவனை பார்க்க. அங்கிள், அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, அது நீ வந்தாதாமா அரை உசர்லயும் உன் பேரு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிள், அங்கிள், நான் உடனே வாரேன் அங்கிள், நீங்க பாத்துக்கோங்க. சீக்கிரம் வாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாமா. இது 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அங்கிள். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சித்தார்த், சத்தியமாய பக்கத்துல நீரந்தாலும் புலிராமாறுமே. சரி, ஓகே, நம்ம இப்ப முடிவு பண்ண விஷயம். டேய், அவசரப்பட்டு அவங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்கடா. உடனே சிந்து கிட்ட நியூஸ் போகும், இல்ல அம்மா கிட்ட போகும், இல்ல மரகதாத்த கிட்ட போகும். அதனால எல்லாரும் அவரார் பொண்டாட்டி கிட்ட ஒரு நாள் மட்டும் போய் சொல்லுங்கடா. அப்பா, நல்ல வேலை, ஒரு பழி பாவத்துல இருந்து நான் தப்பிச்சேன். பழி பாவமா? பொண்டாட்டி கிட்ட போய் சொல்றது எவ்வளவு பாவம் தெரியுமா? நல்ல வேலை, எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகல. நல்ல வேலைதான், உனக்கு இப்ப கிடையாது, எப்பவுமே ஆகாது. டேய் சொன்னா சரின்னு கேட்கணும். ஆமா, மொரட்டு சிங்கிள்னா இப்படிதான். டேய் சரத்து, பாடுறா, ரொம்ப பண்றாங்க. டேய், அது டேய் சிந்து அழுதுகிட்டே ஓடி வராடா. அழுதுகிட்டா? சரத்து, டேய் சரத்து. ஏய் சிந்து பாத்துமா, என்னாச்சு? என்ன சிந்து, ஏன் இப்படி அழுகுற? ராம், அது வந்து. ஏய், என்னடி ஆச்சு? சரத்து, சித்தார்த்தா போடுவோ ராஸ்கல் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணானா? எங்க இருக்கான்? இல்ல ஜீவா, பிரச்சனை பண்ணலையா? சரி, அப்பனா அழுகாத, கண்ணீரை தொடச்சுக்கோ. டேய் எருமை லூசு, நீ வாயை மூடு.
சரிதான், நம்மள திட்ட மட்டும் தெளிவா இருப்பா. சிந்து என்னமாச்சு? ஏய் பாப்பா, எதுக்குடா அழுகுற? சொல்லுடா. சித்தார்த் பாய்சன் சாப்பிட்டானா? பாயாசம்? என்ன சேட்டை பாத்தியா? காதல் செத்து போச்சு, கல்யாணம் நின்னு போச்சு, இந்த சோகத்தெல்லாம் மறந்து பாயாசம் சாப்பிடுறானா? என்னடா எல்லாம் சேர்ந்து முறைக்கிறீங்க? எருமை எருமை, என் பொண்டாட்டிக்கு அண்ணனே, கூறு கட்டவனே, அது பாயாசம் இல்லடா, பாய்சன். பாய்சனா? சிந்து என்னடி சொல்ற? ஆமாண்டா, இப்ப அபிமன்யு அங்கிள் ஃபோன் பண்ணாங்க. என்னமா சொல்ற? எதுக்கு இந்த முட்டாள்தனமான முடிவு? நான் தான் இதுக்கு காரணம். என்னாலதான். திருவண்ணா வானா, உடனே போய் சித்தார்த்த பார்க்கலாம். நீ வேண்டாம் சிந்து, கல்யாணத்தை வச்சுட்டு நீ இல்ல. கல்யாணமா? திருவண்ணா, சித்தார்த்த சீரியஸா இருக்கானா? கல்யாணத்தை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்க. வானா வா, சித்தார்த்த போய் பார்க்கலாம். ஏடே உடனே வாங்கட, கிளம்பலாம். ஐயோ வீரானா, காரு பைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்பா அம்மா அத்தை எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எடே ஏன் பைக் இருக்குடா? உன்னோட பைக் இருக்குல, அது போதும். சிந்து வாடி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வாடா வா, சீக்கிரம் வா. சிந்து, நான் ஜீவா கூட போறேன், நீ அப்புறம் பார்த்துட்டு வா. இல்லடி அப்பா கிட்ட. நீ சொல்லிக்கோ. டேய் ஜீவா, எழுந்து வாடா. இத பாரேன். சீக்கிரம் வா. ஏய் என்னப்பா ஆச்சு? எல்லாம் ஒரே ரியாக்ஷனா அப்படியே கொடுத்துட்டு இருக்கீங்க. அவ அந்த அழுகுறா. அது ஒண்ணு இல்ல ராம், சித்தார்த்த பிடிக்கல, நான் வெறுத்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா, இப்ப பாய்சன் சாப்பிட்டுட்டான்னு சொன்னதும் இந்த அளவுக்கு அழுகுறா. ஆமாண்டா, நம்பவே முடியல. ஓஹோ, நீங்க எல்லாம் ஷாக்ல இப்படி பாக்குறீங்களா? நீங்க பாக்குற பார்வையில எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சரத்து பாக்கட்டும் வீரானா, அப்பா கிட்ட நாம பேசிக்கலாம். சரிடா. டேய் அம்மா, காரு அப்பாக்கு கால் பண்ணுவோம், எப்போ வருவாங்க என்னன்னு கேட்கலாம். ஓகே. சிந்து வந்துட்டியாமா? அங்கிள், என்ன அங்கிள் ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சித்தார்த் எழுந்துடுறா. சித்தார்த் எழுந்துரு. சித்தார்த், ஓ சிந்து வந்திருக்கேன். சித்தார்த், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்தார்த், என்னை ஏமாத்திராத. எழுந்துரு சித்தார்த், எழுந்துரு சித்தார்த். ஏன்டா அப்படிலாம் பண்ண? உனக்கு அறிவில்லையா? அவன் கோபப்பட்டது பேசுனது எல்லாம் தப்புதான், ஆனா உன் மேல வச்சிருந்தது உண்மையான அன்புமா. அவனோட உண்மையான அன்பை காட்ட வேற வழி இல்ல. நான் செத்தாதான் என் சிந்துக்கு புரியும்னு சொன்னான். சும்மா பேசுற, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சா கண்ண மூடி முழிக்கவங்கள. சித்தார்த், ஏன்டா ஏன் இப்படி பண்ண? எழுந்துரு சித்தார்த், எழுந்துரு சித்தார்த், எழுந்துரு சித்தார்த். என்னால இப்படி ஒண்ணு பார்க்க முடியல. ஜீவா ஜீவா ஜீவா, இங்க பாருமா, உனக்காக ஐ எம் சாரின்னு இத உன்கிட்ட கொடுக்க சொன்னா. சித்தார்த், இல்ல உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எப்போடா எப்படி நீ இந்த முடிவு எடுக்கலாம்? சொல்லுடா. சிந்து ஜீவா சார். என்ன சார், டாக்டர் கிட்ட கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 24 மணி நேரம் 48 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான்ப்பா சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சார், ஹெவியான பாய்சன் எதுவும்? ஆமா ஜீவா. ஓ, எதுக்கு சார் இப்படி அவசரப்படுறான்? சிந்து அழாதடி, அவனுக்கு ஒண்ணு செய்யாது. இல்ல ஜீவா, என் மேலதான் தப்பு. நான் அவனை புரிஞ்சுக்காம விட்டுட்டேனோன்னு தோணுது. ஆனாலும் அவன் செஞ்சதும் தப்பு தானே. அவன் என்ன ஏமாத்தலாம், நான் அவனுக்கு அதுக்கு தண்டனை கொடுக்க கூடாதா? சொல்லுடா, தண்டனை கொடுக்க கூடாதா? உடனே இப்படி ஒரு முடிவு எடுப்பானா? சிந்து, என்னடா அப்பனா இவன் என் மேல பாசம் வச்சிருக்கான், இப்படி ஒரு முடிவு எடுத்து கஷ்டமா இருக்கு. அப்பனா இவன் செய்யற எல்லாமே சரி, நான் செய்யற எல்லாமே தப்பு, அப்படிதானே? இங்க பாரா, நீ செத்து ஒண்ணு உன் காதல நிரூபிக்க வேண்டாம். அப்படி ஒண்ணு எனக்கு அவசியம் இல்ல. சிந்து அழாதடி. ஜீவா எப்பயுமே கண் முழிப்பான். ஜீவா என்ன பாப்பான்ல, என்கிட்ட பேசுவான்ல. சிந்து சொல்லுடா. ஜீவா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வா வா, டாக்டர் கிட்ட போய் பேசலாம். என்ன ஏதுன்னு கேப்போம், வாடா. இப்பதாண்டி பேசிட்டு வந்தேன். அழாதடி, அவனுக்கு ஒண்ணும் செய்யாது, சரியாயிடும். ஆமா சிந்து, சரியாயிடும். டாக்டர் 48 மணி நேரம் சொல்லிருக்காங்க.
2 நாள்ல கண் முழிச்சிருவான். 2 நாளா? ஆமாண்டி. சரி, அவன் 2 நாள்ல கண் முழிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்துக்கலாம். வா இப்ப வீட்டுக்கு போவோம். கல்யாண வேலையை பார்க்கணும்ல. ஜீவா, என்னம்மா? என்ன பேசிட்டு இருக்க? இங்க இவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அங்க உனக்கு கல்யாண வேலை முக்கியமா? என் சித்தார்த்து கண் முழிக்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். எங்கேயுமே வர மாட்டேன். அப்பனா கண் முழிச்சா என் கூடயே இருந்துக்குவியா? அட பாவி. சித்தார்த். சொல்லு சிந்து, கண் முழிச்சா என் கூடயே இருந்துக்குவியா? சித்தார்த், உனக்கு ஒண்ணு இல்லையா? சித்தார்த், சொல்லு சித்தார்த். சிந்து. சித்தார்த், சித்தார்த், உனக்கு ஒண்ணு இல்லையே? சித்தார்த், சரியா போச்சா? உன்னை பார்த்ததும் எல்லாம் சரியா போச்சு. பயப்படாதமா, எனக்கு ஒண்ணே இல்ல. சித்தார்த், பாய்சன் சாப்பிட்டேன்னு. சித்தார்த். சிந்து, என் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்க, பிறகு எதுக்குடி இதெல்லாம் மறைக்கிற? உன்னை நீயே ஏமாத்திக்கிற. என்னன்னா ஏமாத்தலடா, நீதான் ஏமாத்துற. சொதப்பிட்டியடா. சிந்து, இதுதான் நீ என் மேல வச்ச உண்மையான பாசம். இதை விட்டுட்டு நடிக்கிற. யாரு நடிக்கிறா? நீதான்டா. என்ன நடிச்சு ஏமாத்துறியா? இல்ல சிந்து, என் மேல உள்ள பாசத்தை உன்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வர. நிறுத்துடா. நான் எப்படி துடிச்சு போய் வந்திருக்கேன். பிராடு பிராடு பிராடு. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன் புத்தி ஏமாத்துற புத்தி தான். இல்ல சிந்து, நீ எல்லாம் கடைசி வரைக்கும் இப்படி ஏமாத்திக்கிட்டு தான்டா இருப்ப. உன் மேல வச்ச நம்பிக்கை எல்லாம் போகுது. இல்ல, இங்க பாரு, நான் இதுக்கெல்லாம். பேசாத. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. எப்படி எல்லாம் ஏமாத்துறையில உன் காரியத்தை சாதிச்சுக்க. இங்க பாரு, குறிச்ச தேதியில என் கல்யாணம் நடக்கும். கிஷோர் கூட கண்டிப்பா நடக்கும். இப்படி ஏமாத்திக்கிட்டே உட்காந்துரு. இங்க பாரு, நானாலாம் இப்படி பண்ணல. இந்த கேவலமான ஐடியாலாம் உனக்கு தான்டா தோணும். கேவலமானது எனக்கா? டேய். ஓ, அப்பனா உங்க அப்பாவுக்கு தோணுச்சா? சிந்து, மாஸ்டர் பிளான். அவங்க அப்பாவோட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கான். இங்க பாரு ஜீவா, வா நாம இங்க இருந்து போயிடலாம். டேய். கண்டிப்பா இவன் மூஞ்சிலாம் யார் முழிப்பா? ஐயோ சிந்து, கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோ. போயிரு. இனி என்கிட்ட பேசுன ஜீவா, வாடா போலாம். சிந்து அதான் போயிட்டால, அப்புறம் என்ன சிந்து? ஏய், உன்ன இரு ஒரு நிமிஷம் போரு. ஜீவா சொல்லு, என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலடா. சொதப்பிட்டானா? ஆமாண்டா, ஃபுல்லா சொதப்பிட்டான். சிந்துக்கு கோபம் இன்னும் தலைக்கு மேல ஏறிடுச்சு. டேய், அவசரம் கொடுக்கடா. கொஞ்ச நேரம் கூட படுத்திருக்காம பொசுக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிட்டான். அவன டேய், உன் கூட சேர்ந்து அவனையும் சொல்ல சொல்லு. என்னடா முரட்டு சிங்கிள்னு? ஏய்